அஸ்ஸலாமு அலைக்கும். திருமண இரவில் எல்லோரும் ஒன்றாக ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது அஸ்லம் தனது மனைவியின் முகத்தில் ஒரு பதற்றத்தை கவனித்தான். அவள் வியர்வையில் குளித்திருந்தாள். ஒருவேளை திருமணத்தின் சோர்வு காரணமாக இருக்கலாம் என்று அவன் மனதில் நினைத்தான். அதே நேரத்தில் தன்னை பார்க்கும் தனது கணவனின் கண்களை நூரா கவனித்திருந்தாள். என்ன ஆச்சு என்று அஸ்லம் தனது கண்களால் அவளிடம் கேட்டான். ஒன்றுமில்லை என்று சொல்வதற்காக அவள் ஒரு புன்னகை செய்ய முயன்றாள். ஆனால் அவளது முகம் வலியால் சுருங்கியது. யாரிடமும் சொல்லாமல் திடீரென அவள் சோஃபாவில் இருந்து எழுந்து தனது அறையை நோக்கி நடந்தாள். பாருங்க, பெண்ணுக்கு இப்போதே வெட்கம் வந்துவிட்டது என்று ஹாலில் இருந்த அனைவரும் ஒன்றாக கேலி செய்து சிரித்தனர். அவளது மனமும் உடலும் வலியால் துடித்துக் கொண்டிருந்தன. எப்படியோ அறைக்குள் நுழைந்த நூரா படுக்கையில் விழுந்தாள். சிறிது நேரம் கழித்து தனது புடவையின் வழியாக ஈரம் கால்களை நோக்கி பரவுவதை அவள் உணர்ந்தாள். இன்னும் 2 நாட்கள் கழித்துதான் தனக்கு மாதவிடாய் தொடங்கும் நேரம். திருமணத்தின் பதற்றமும் மன அழுத்தமும் காரணமாக இருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது. இன்றே தொடங்கியதால் நல்ல இரத்தப்போக்கும் இருந்தது. 2 நாட்கள் கழித்துதான் தேதி என்ற நம்பிக்கையில் இன்று அதிக முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்துவிட்டாள். இப்போது வயிறு கடுமையாக வலித்தது. அதனுடன் முதுகு வலியும் கால் பிடிப்பும் எரிச்சலும் சேர்ந்து படுக்கையில் அவள் துடித்தாள். அப்போது அவள் அந்த காட்சியை கண்டாள். முதல் இரவுக்காக அலங்கரிக்கப்பட்ட படுக்கை விரிப்பில் தான் படுத்திருந்த பகுதியில் இரத்தம் பரவியிருந்தது. இறைவா, என்ன செய்வது? வீட்டில் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் அம்மா தன்னுடன் இருந்திருப்பார். வலி தாங்க முடியாத போது அம்மா தன்னை அரவணைத்து முதுகையும் கால்களையும் மெதுவாக தேய்த்து விடுவார். அம்மாவின் பாசத்திலும் அக்கறையிலும் தனது வலி கரைந்து போவதை கண்ணீருடன் அவள் நினைத்தாள். இனி என்ன செய்வது? இறைவா, இப்போது இக்கா உள்ளே வந்து விடுவார். இன்று நமது முதல் இரவு. மெஹர் சார்த்தியவனுக்கு நான் இத்தனை காலம் பாதுகாத்து வைத்த எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளில் மனைவிக்கு மாதவிடாய் என்று தெரிந்தால் அவரது நிலை என்னவாக இருக்கும்? அவருடன் இதுவரை நன்றாக பேசவில்லை. நிக்காஹ் முடிந்தவுடன் அவர் வளைகுடாவுக்கு போய்விட்டார். இப்போது பழைய காலம் போல் இல்லை. எல்லோரும் இப்போது கொஞ்சம் முற்போக்காக சிந்திக்கிறார்கள். வரவிருக்கும் வாழ்க்கையில் ஒருவரையொருவர் பேசி ஒரு புரிதலுக்கு வந்தால் முதல் இரவில் பதற்றத்தை தவிர்க்கலாம் என்று பலரும் சொல்லியிருந்தனர். ஆனால் அதை தான் பொருட்படுத்தாமல் விட்டது பெரிய தவறாகிவிட்டது என்று அவளுக்கு தோன்றியது. அவர் எப்படிப்பட்டவர் என்று ஒரு புரிதல் கூட இல்லை. மொத்தமாக பேசியது பெண் பார்க்க வந்த நாளிலும் நிக்காஹ் நேரத்திலும் பின்னர் இன்று அவரது கையை பிடித்து இங்கு வந்திறங்கிய போதும் மட்டுமே. எல்லாவற்றையும் நினைத்ததும் நூராவின் தலை கனமாக தொடங்கியது. அதற்கிடையில் வயிறு வலி தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்தது. கால்களுக்கு இடையில் ஈரம் அதிகரித்து வந்தது. அதே நேரத்தில் அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் கதவு திறக்கப்பட்டது. இக்கா அறைக்குள் வந்துவிட்டார் என்று அவள் உணர்ந்தாள். கதவை பூட்டிய அஸ்லம் அறையில் உள்ள ஃபேன்சி லைட்டை மட்டும் ஆன் செய்தான். சிவப்பு, பச்சை, நீலம் என்று மாறி மாறி வரும் ஃபேன்சி லைட்டின் வெளிச்சத்தில் படுக்கையில் குப்புறப்படுத்திருக்கும் தனது மனைவியை அஸ்லம் கண்டான். நூரா என்று அஸ்லம் அன்புடன் அழைத்தான். அவனது அழைப்பை கேட்டாலும் வலியால் துடிக்கும் நூரா பதில் சொல்ல முடியாமல் இருந்தாள். தனது அழைப்புக்கு பதில் இல்லாததைக் கண்டதும் அவளை தட்டி எழுப்புவதற்காக கையை நீட்டியபோது அவனது கவனம் அவளது கால்களை நோக்கி சென்றது. இரத்தத்தைக் கண்டு அதிர்ச்சியுடன் அது என்னவென்று அவன் உணர்ந்தான். திடீரென அவனது முகத்தில் ஒரு கடுமையான பாவம் தோன்றினாலும் பின்னர் மெதுவாக அவனது முகத்தில் புன்னகை பரவியது. நூராவை விட்டு அலமாரியை நோக்கி சென்ற அஸ்லம் சத்தமில்லாமல் அலமாரியை திறந்தான். பின்னால் இருந்து அஸ்லமின் குரல் எதுவும் கேட்காததைக் கண்டு நூரா மெதுவாக திரும்பி பார்த்தாள். அலமாரியில் ஏதோ செய்யும் தனது கணவனை அவளது கண்கள் பதிந்தன. அலமாரியில் இருந்து ஏதோ எடுத்த பின் அஸ்லம் மீண்டும் படுக்கையை நோக்கி திரும்பி வந்தான். நூரா என்று மென்மையான குரலில் அஸ்லம் அழைத்தான். இந்த முறை இக்காவின் அழைப்பை கேட்டவுடன் அவள் ஒருவாறு படுக்கையின் தலைப்பகுதியில் சாய்ந்து அமர்ந்தாள். இக்கா, எனக்கு என்று அவள் ஏதோ சொல்லத் தொடங்கிய போது
அவனது கையில் இருந்த ஒரு கவரை அவள் நோக்கி நீட்டினான். இப்படி பார்க்காதே, இது உனக்குத்தான் என்று நூராவின் பயந்த முகத்தை பார்த்து புன்னகையுடன் அஸ்லம் சொன்னான். மெதுவாக எழுந்த நூரா அஸ்லம் கொடுத்த கவருடன் இணைக்கப்பட்ட குளியலறைக்கு சென்றாள். குளியலறையின் கதவை மூடி கையில் இருந்த கவரை திறந்து பார்த்தபோது நூராவின் முகத்தில் மெதுவாக மகிழ்ச்சியின் கண்ணீர் நிரம்பியது. விஸ்பர் என்று அவள் பேடின் பெயரை வாசித்தாள். அதனுடன் ஒரு நைட் ட்ரெஸ்ஸும் இருந்தது. புடவையை அவிழ்த்து உடலை சுத்தப்படுத்தி பேடை வைத்த பின் நைட் ட்ரெஸ்ஸை அணிந்து மெதுவாக வெளியே வந்தாள். குளியலறையில் இருந்து வெளியே வந்தவுடன் தனது தலை சுற்றுவது போல் உணர்ந்தாள். விழப்போன அவளை அஸ்லமின் கைகள் தாங்கி நிறுத்தின. மெதுவாக அஸ்லம் நூராவை படுக்கையின் தலைப்பகுதியில் சாய்ந்து உட்கார வைத்தான். அந்த நேரத்தில் சந்தேகத்துடன் நூரா தனது கணவனை பார்த்தாள். சந்தேகப்பட வேண்டாம், படுக்கை விரிப்பை நான் தான் மாற்றினேன், இதை குடி என்று சொல்லி அவன் ஒரு கிளாஸை அவள் நோக்கி நீட்டினான். இது என்ன என்று கேள்வியுடன் நூரா அவனை பார்த்தாள். வயிறு வலிக்கு நல்லது, வெந்தயம் காய்ச்சியது என்று அவன் சொன்னான். எனக்கு வேண்டாம், இது கசப்பாக இருக்கும் என்று முகத்தை சுருக்கியபடி நூரா அவனை பார்த்துச் சொன்னாள். இதை முழுவதும் குடிக்க வேண்டாம், கொஞ்சம் மட்டும் போதும், கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லி கிளாஸில் உள்ளதை மெதுவாக ஊதிய பின் அஸ்லம் அதை நூராவின் நோக்கி நீட்டினான். மனமில்லாமல் நூரா கிளாஸை உதட்டில் வைத்து 2 மடக்கு குடித்தவுடன் அவளது முகத்தை பார்த்து அஸ்லமுக்கு சிரிப்பு வந்தாலும் அதை அவன் அடக்கிக் கொண்டான். போதுமிக்கா, இனி குடித்தால் நான் வாந்தி எடுத்து விடுவேன் என்று சொல்லி ஒரு மடக்கு குடித்தவுடன் நூரா சிரித்தாள். அஸ்லம் அவளிடமிருந்து கிளாஸை வாங்கி டீப்பாயில் வைத்து நூராவை மெதுவாக படுக்கையில் படுக்க வைத்தான். நிம்மதியாக தூங்கு என்று அவளது நெற்றியில் அன்புடன் ஒரு முத்தம் கொடுத்து அவன் மெதுவாகச் சொன்னான். அந்த முத்தத்தில் தனது வலியில் இருந்து பாதி விடுபட்டது போல் அவளுக்கு தோன்றியது. ஆனாலும் வயிறு வலி அவளை தொடர்ந்து குத்திக் கொண்டே இருந்தது. கால் பிடிப்பும் சேர்ந்து, இக்கா அங்கு தேய்த்து விட்டால், அம்மா இருந்திருந்தால் இப்படித்தான் செய்திருப்பார் என்று அவள் வருத்தத்துடன் நினைத்தாள். இக்காவிடம் சொல்லலாமா? வேண்டாம், ஒருவேளை அம்மாவைப் போல் இருக்காது, இவ்வளவு செய்து கொடுத்ததே பாக்கியம் என்று நினைத்து கண்களை மூடி வலியை தாங்க முடிவு செய்தாள். ஆனால் தனது மனதை படித்தது போல் பின்னால் இருந்து இக்காவின் விரல்கள் அசைவதை அவள் உணர்ந்தாள். நல்லா வலிக்குதா என்று நூராவின் இடுப்பை மெதுவாக தேய்த்து அஸ்லம் கேட்டான். பயப்படாதே, இப்போ நிவாரணமாகும் என்று சொல்லி சில நிமிடங்கள் அஸ்லம் தனது விரல்களால் அவளது இடுப்பின் பின்புறத்தை மென்மையாக தேய்த்து கொடுத்தான். தனது வலி குறைந்து வருவதை நூரா உணர்ந்தாள். கால் வலிக்குதா என்று இடுப்பில் இருந்து கையை எடுத்து அஸ்லம் மெதுவாக கேட்டான். அதெல்லாம் வேண்டாமிக்கா என்று அஸ்லமின் கேள்வியில் நிறைய மகிழ்ச்சி உணர்ந்தாலும் முதல் இரவில் தனது கணவனை கால் தேய்க்க வைப்பது சரியில்லை என்று நினைத்து அவள் சொன்னாள். வலி இருக்கா, அதைத்தான் கேட்டேன் என்று இந்த முறை அஸ்லமின் குரல் சற்று உயர்ந்தது. அவள் ஏதாவது சொல்வதற்கு முன் அவளது கால்களுக்கு அருகில் மண்டியிட்டு அஸ்லம் ஒரு தலையணையை எடுத்து வைத்தான். கால் 2ஐயும் இதில் வை என்று நூராவை பார்த்து அஸ்லம் சொன்னான். மகிழ்ச்சியால் கண்கள் நிறைந்து கண்ணீரை துடைத்து அவள் தனது கால் பாதங்களை தலையணையில் வைத்தாள். தனது 2 கைகளையும் பயன்படுத்தி அவன் அவளது 2 பாதங்களையும் மெதுவாக தேய்த்து கொடுத்தான். ஆற்றமான கண்களுடன் நூரா தனது கணவனை பார்த்தாள். இப்போ எப்படி இருக்கு என்று அவளை பார்த்து புன்னகையுடன் அவன் கேட்டான். பதிலாக அவளது கண்கள் மெதுவாக நிறையத் தொடங்கின. வலிக்கு நிறைய நிவாரணம் வந்ததை அவள் உணர்ந்தாள். போதுமிக்கா, இப்ப குறைவு இருக்கு என்று சொல்லி, குறைவு இல்லைன்னா சொல்லு என்று சொன்னவன் அவளுக்கு அருகில் சேர்ந்து படுத்தான். சிறிது நேரம் கழித்து நூரா நடுங்குவது போல் உணர்ந்த அஸ்லம் இடது கையால் அவளை சுற்றி அணைத்து தனக்கு அருகில் இழுத்தான். அப்போதே வலிக்கு நிவாரணம் கிடைத்த நூரா தூக்கத்தில் ஆழ்ந்து விழுந்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து யாரோ தட்டி எழுப்பியது போல் அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். கண்களை திறந்து தனது வலிக்கு இப்போது நல்ல நிவாரணம் உள்ளதை அவள் உணர்ந்தாள். அறையில் பல வண்ணங்களில் ஃபேன்சி லைட்டுகள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன.
சீலிங் ஃபேனின் சிறிய சத்தம் மட்டுமே கேட்டது. எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்று அவள் புரிந்து கொண்டாள். மெதுவாக அவள் தனது இடுப்பை நோக்கி பார்த்தாள். இக்கா தன்னை இரு கைகளாலும் சுற்றி அணைத்திருந்தான். முன்பு இருந்த வயிறு வலிக்கு பதிலாக இப்போது பசி. என்ன செய்வது? பசித்தால் வயிறு எரிவது போல் உள்ளது. வழக்கமாக மாதவிடாய் நேரத்தில் உணவே வேண்டாம் என்று இருப்பவள் இன்று திருமணத்தின் சோர்வு காரணமாக இருக்கலாம். மெதுவாக அவள் பின்னால் திரும்பி பார்த்தபோது தன்னை கண்களை திறந்து பார்க்கும் அஸ்லமை கண்டாள். நீங்கள் தூங்கவில்லையா? இல்லை, என் மனைவி வலியால் துடிக்கும்போது நான் எப்படி தூங்குவேன்? ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உனக்கு பசிக்குதா? ஆமாம், நல்ல பசி என்றாள். அப்படின்னா நாம உணவு சாப்பிடலாமா? எனக்கும் நல்ல பசி இருக்கு. இப்போவா? எல்லோரும் தூங்கவில்லையா? யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? யாராவது பார்த்தால் என்ன? நாம சாப்பிடலாம். உன்னால் நடக்க முடியுமா? ஆமாம், முடியும். இப்போ வலி குறைவு இருக்கு. அப்படின்னா வா என்று சொல்லி மெதுவாக படுக்கையில் இருந்து எழுந்த அஸ்லம் கதவை நோக்கி நடந்தான். நான் கதவை திறக்கும்போது நீ இருமு. அதுக்கு என்ன? யாராவது சத்தம் கேட்டால் இருமியதாக நினைத்துக் கொள்வார்கள். ஓகே, டன் என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டியவன் நூரா இரும்பது போல் சத்தம் எழுப்பினாள். அப்போதே அஸ்லம் கதவின் பூட்டை திறந்து விட்டான். வா, சத்தம் போடாதே என்று நூராவின் கையை பிடித்து அஸ்லம் மெதுவாக சமையலறையை நோக்கி நடந்தான். நான் இங்கு உட்காருகிறேன். இது என்ன, ஒரு தட்டு மட்டுமா? நீங்கள் சாப்பிடவில்லையா? சாப்பிடுகிறேன். நாம் இருவரும் இந்த ஒரு தட்டில் இருந்துதான் சாப்பிடப் போகிறோம். என்ன, முடியாதா? அவனது கேள்வியை கேட்டதும் நூராவின் முகத்தில் ஒரு குழி விழுந்து புன்னகை பரவியதை அஸ்லம் கவனித்தான். மெதுவாக பிரயாணியை உருண்டையாக்கி அஸ்லம் அதை நூராவின் நோக்கி நீட்டினான். கை கடிக்கும் பழக்கம் இருக்கு எனக்கு என்று சிரித்தபடி நூரா சொன்னாள். ஊசி போட வேண்டி வருமா? ஐயோ, அப்படி பயமுறுத்தும் வகையைச் சேர்ந்தவள் இல்லை நான். உணவு சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவிய நூரா தரையில் கால் வைத்தவுடன் வலியால் ஒரு சத்தம் எழுந்தது. என்னாச்சு என்று அதை கேட்டவுடன் அஸ்லம் கேட்டான். சிறிது வலி இருக்கு என்று வயிற்றை அழுத்தி பிடித்தபடி அவள் சொன்னாள். அதை கேட்டவுடன் நூராவை இரு கைகளால் மெதுவாக தூக்கிய அஸ்லம் படுக்கை அறையை நோக்கி நடந்தான். நான் நடந்து வருகிறேன் இக்கா என்று வெட்கத்துடன் நூரா அஸ்லமின் முகத்தை பார்க்காமல் சொன்னாள். இவ்வளவு செய்த எனக்கு இது ஒரு பிரச்சனையா? மிண்டாமல் இரு பெண்ணே என்று நூராவை தூக்கி நடக்கும்போது அஸ்லம் மெதுவாக சொன்னான். இக்கா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று படுக்கையில் படுத்தபோது நூரா சொன்னாள். சொல். எனக்கு உங்களை கட்டிப்பிடித்து படுக்கணும் என்று சொல்லி அஸ்லமை நோக்கி திரும்பி அவனது மார்பில் புதைந்து படுத்தாள். இக்கா, உண்மையாகவே என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இந்த இரவு என் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க முடியாது. இன்று நமது உடல்கள் ஒன்றாக இருந்திருந்தாலும் எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்காது. இந்த சில மணி நேரங்களில் நீங்கள் எனக்கு எல்லாமுமாக மாறிவிட்டீர்கள். எனக்கு அம்மாவாக, கணவனாக, நல்ல நண்பனாக. உங்களுக்கு எப்படி எங்களை பற்றி இவ்வளவு தெரியும்? நானும் ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறந்தவன்தான். நீ என்ன நினைத்தாய்? கதைகளில் மட்டும்தான் இப்படிப்பட்ட கணவர்கள் இருப்பார்கள் என்றா? ஒரு கணவனுக்கு மேலாக உனக்கு நல்ல நண்பனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உன் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் உன்னுடன் நிற்கும் ஒரு நல்ல நண்பனாக நான் இருப்பேன். உன்னுடன் என் இதயம் நிற்கும் வரை என்று அஸ்லம் சொன்னான். பின்னே, முன்பு சொன்னீர்களே, நமது உடல்கள் ஒன்றாக இருந்திருந்தாலும் இவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்காது என்று. அது வெறும் வார்த்தைதானே. நான் ரொம்ப ரொமான்டிக் மோளே என்று சிரித்தபடி அவள் கணவனை கிண்டல் செய்தாள். உண்மையைச் சொல். இல்லை என்றால் 2-3 நாட்கள் கழித்து நாம் பார்க்கலாம் என்று தனது மனைவியை தன்னுடன் நெருக்கமாக்கி அவன் பதிலளித்தான். அப்புறம் உனக்கு இரத்தக் குறைவு இருக்குது இல்லையா என்று நூராவின் முகத்தை பார்த்து அஸ்லம் கேட்டான். ஆமாம், மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர் எப்போதும் சொல்வார். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இரத்தக் குறைவு உள்ளவர்களுக்கு முதுகு வலியும் கால் வலியும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த அறிவில் கேட்டேன். ஓ, அப்படியா? இக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் எனது காதலனாகவும் கணவனாகவும் நண்பனாகவும் இருக்கிறீர்கள் என்று சொன்ன நிலையில எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது.
இப்படியெல்லாம் பார்த்ததால் தான் இதைச் சொன்னியா? இல்லை, உங்களிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள்தான் எனது காதலன், நண்பன், கணவன், எல்லாமே. பின்னே இந்த இரவு இதைச் சொல்ல சிறந்த நேரம் இல்லையா? நீ சொன்னது மிகவும் நல்ல பாயிண்ட் என்று சிரித்தபடி அஸ்லம் தனது மனைவியை பார்த்து பதிலளித்தான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு உங்களை கட்டிப்பிடித்து உங்கள் மார்பில் தலை வைத்து தூங்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான் மோளே. நாம் இருவரும் ஒரே உயரம்தான் என்று சொல்லி தலையணையை சற்று மேலே நகர்த்தி வைத்து முன்னால் நகர்ந்து படுத்தான். இப்போது நூராவின் முகம் அவனது மார்பில் இருந்தது. இது எப்படி இருக்கு என்று புருவத்தை உயர்த்தி தாழ்த்தி அவன் மனைவியை கேட்டான். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு என்று நூரா சொன்னாள். இன்னொரு விஷயம் கேட்கட்டுமா? இந்த கல்யாணத்தை நிச்சயிக்கும் போது உனது மாதவீடாய் தேதியை பார்த்து தானே முடிவு செய்தீர்கள். பின்னே என்ன ஆச்சு? ஆமாம், எல்லாம் பார்த்துதான் நிச்சயித்தோம். வழக்கமாக எனக்கு 2 நாட்கள் கழித்துதான் தேதி வரும். திருமணத்தின் பதற்றமும் மன அழுத்தமும் காரணமாக இருக்கலாம் என்று வெட்கத்துடன் நூரா தனது கணவனின் கேள்விக்கு பதிலளித்தாள். அப்படின்னா முதல் இரவு எப்படியோ முடிவாகிவிட்டது. வேறு எதுவும் இன்று நடக்காததால் நாம தூங்கலாமா என்று புருவத்தை உயர்த்தி தாழ்த்தி நூராவை பார்த்து அஸ்லம் கேட்டான். தூங்கணுமா? தூங்க வேண்டாமா? எனக்கு ஒரு பாட்டு பாடி தருகிறா? சர்ப்பிவியற்குஸ் பழங்கான்கிலா? அதுவா வேணும்? என்ன, உன் குரல் கேட்க நல்ல ரசிக்கும்னு சொல்றியா? அதெல்லாம் சரிதான். ஆனா பாட்டு பாட குரல் மட்டும் இருந்தால் போதாதே. அதுவும் ஒரு திறமைதானே. நீ பாட்டு பாடினா இதுவரை உள்ள எல்லா இம்ப்ரெஷனும் போயிடும் என்று மெதுவாக அஸ்லம் சொன்னான். பரவாயில்லை, நீங்கள் பாடுங்கள் என்று விடுவதற்கு நூரா தயாராக இல்லை. சரி, பாடுகிறேன். ஆனா இதுதான் பாட்டா என்று என்னை பார்க்கக்கூடாது. உண்மையை நான் இப்போவே சொல்லிவிட்டேன் என்று அஸ்லம் சொன்னான். நான் ஒன்னும் சொல்லவில்லையே, நீங்கள் பாடுங்கள் என்று அவள் சொன்னதும், இறைவா என்னை காப்பாற்று என்று மனதில் சொல்லி அஸ்லம் மெதுவாக பாட்டு பாடத் தொடங்கினான். அப்போதே தனது மார்பில் நூராவின் மூச்சு வந்து படுவதை அஸ்லம் உணர்ந்தான். பாட்டை நிறுத்தியவனுக்கு அவள் தூங்கிவிட்டாள் என்று புரிந்தது. மீண்டும் தனது மனைவியை தன்னுடன் சேர்த்து அணைத்து ஒரு புன்னகையுடன் அஸ்லம் தனது கண்களை மூடினான். மெதுவாக தூக்கம் அவனது கண்களை தழுவி வந்தது. கதைகளில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் தனது மனைவியை இப்படி புரிந்து கவனிக்கும் நிறைய கணவர்கள் உள்ளனர். அவர்களை நேசிக்கும் மனைவிகளும் உள்ளனர். அவர்கள் அனைவருக்காகவும் இது சமர்ப்பிக்கப்படுகிறது.